ஏன் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பெரும்பாலும் ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? அது தெரியல. ஹை கைஸ், இன்றைக்கி 8வது நாள் 100 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இது 8வது நாள். இது வந்து வயிறு குறையிறதுக்கான ஒரு சூப்பரான எக்ஸசைஸு. இது கொஞ்சம் வந்து ஹார்டான எக்ஸசைஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, ஆனால் பிரித்து 3 செட்டாக செய்யுங்க. அதை நான் எப்படி செய்கிறேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி பாருங்க, நான் இதை செய்வேன், உங்களால் இதை செய்ய முடியுமான்னு யாராவது கேட்க முடியுமா? நான் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணுவியா? என்கிட்டே சவால சவடால் விடாது. நான் பண்ணுறதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. சரிங்களா? அப்படியே பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி 50 போட்டு பொசிஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த மாதிரி காலை முன்னாடி 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இது புதுசா இருக்கு. இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. என் ஜோத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. இது மாதிரி 3 செட்டு செஞ்சுருங்க. சரிங்களா? இது நம்ம செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஷோல்டருக்கும் நமக்கு வந்து பலம் கிடைக்கும். வயிறு அப்டாம் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் 40 வயசு இருந்தால் தான் உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூத் மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஏன்னா என்னை விட நீங்கள் தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த கால் இப்படி பின்னாடி போயிட்டு வரனால நமக்கு இந்த வயிறோட பொசிஷன் வந்து ரொம்பவே வந்து டைட் ஆகும். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சுன்னா அப்படியே கப்பன்னு டைட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 30 தான் செஞ்சுருக்கோம். இது மாதிரி இன்னும் 2 செட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, புரிஞ்சதா? இது ஒரு சூப்பரான எக்ஸசைஸு. நல்லா அப்படி கையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. காலை வந்து உங்களால் எவ்வளோ முன்னாடி கொண்டு வர முடியுமோ இந்த முட்டியை அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. முன்னாடி முன்னவா கொண்டு வரும்போது நமக்கு வந்து வயிறு பகுதி வந்து நல்லாவே குறையும். சரிங்களா? இதை நம்ம ஜிம்மில் போய் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நாம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே வந்து மேனுவல். உடம்பு வந்து பெருசாக இருக்கும்போது நம்ம ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்யக்கூடாது. சரிங்களா? உடம்பை வந்து நம்ம ஸ்லிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசில்ஸ் எல்லாம் போய் நம்ம டைட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் ஜிம்முக்கு போகலாம். கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 85 kg இருக்கிறேன். ஒரு 70 kg வந்தால் நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டு வேறு லெவலில் கிடைக்கும். அம்மா, ரொம்ப நேரம் முட்டி போட்டு உட்கார முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஏன்னா உடம்போட வெயிட் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எக்ஸசைஸு. அப்புறம் இதோட சேர்த்து இன்னொரு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். காலை இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்பா, 40 இயர்ஸுக்கு மேலே ஃபிட்டாக இருப்பாங்களான்னு ஒரு கொஷின் கேட்குறீங்க. 20 இயர்ஸ்லேயே ஃபிட்டாக இல்லாமல் இருக்காங்களே சில பேர் வயசான மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது? இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில் எதுவும் இல்லை. அதுவும் கரெக்டு தான். 20யோட முடிச்சிட்டேன். இந்த நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்தீங்களா க்ரன்ச் எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் இது செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் பலம். கண்டினியூஸாக 7 நிமிஷம் ஒர்க் அவுட் இருக்குது. அது ஒரு 7 எக்ஸசைஸ் இருக்குது. அதை நான் விரைவில் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா என் உடம்பு ஃப்ரீ ஆனால் தான் அதை நான் செஞ்சு காட்ட முடியும். ஏன்னா அதை கண்டினியூவாக எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகாமல் கரெக்டாக செய்யணும். வயிறு சீக்கிரமாக இந்த 30 நாளில் குறைக்கிறேன் 50 நாளில் குறைக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கான சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுதில்ல. பயிற்சி எக்ஸசைஸ் அது. அதையும் நம்ம செய்வோம். அதை நான் செஞ்சு காட்டுறேன். இன்னும் ஒரு 10 days போட்டும். சரிங்களா? அதுக்கான பயிற்சி நான் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? எடுத்து அந்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். அது வந்து கண்டினியூஸாக கேப்பே கிடையாது. அப்போ தான் அந்த வயிறு வந்து அப்படியே எரியும் அந்த எக்ஸசைஸு.
அதை 10 நாள் கழித்து நம்ம செய்வோம். சரிங்களா? இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் பார்த்து செய்யுங்க. எப்பவும் போல் நம்ம சொல்கிற மாதிரி தான். இன்றைக்கி சண்டே வழக்கம் போல் எல்லோரும் ஜாலியாக ஃபேமிலியில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டு ரைஸ் குழம்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தா தோசை சாம்பார் அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி இருக்கும் சார். ஏய் போட்டு கொடுத்துருவியா ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஹாப்பி சண்டே. தேங்க்யூ. பாய் பாய். இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு நீ. இப்ப டாப் கியர் போட்டு தூக்குற இருக்கிற கதவு பூரா நொறுங்க போது பாரு.